பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை நான் தியானித்து பார்க்கும்போது எனக்கு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் கல்லறையை பார்க்க வந்த அந்த சம்பவம் எனக்கு நினைவில் வந்தது. நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவருக்கு சுகந்த வர்க்கங்களை வாங்கி கொண்டு கல்லறைக்கு சமீபமாய் அவர்கள் வந்தார்கள். கல்லறைக்கு சமீபமாய் வந்தபோது அங்கே இருந்த அந்த பெரிய கல்லை பார்த்து, நமக்காக எவன் இதை புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. ஆனால் அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோதோ அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். எந்த மனிதனின் துணையுமின்றி இந்த ஸ்திரீகள் கல்லறையினிடத்திற்கு சென்றுள்ளனர். போகிற வழியில் ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாடுகள் நிறைந்த மரணத்தை குறித்து சிந்தித்திருக்கலாம். மிகவும் துக்கத்தோடு ஆண்டவர் சிந்திய ரத்தம், தலையில் சூட்டப்பட்ட முள்முடி, சிலுவையினுடைய பாரம் தாங்காமல் கீழே விழுந்தது, ஆணிகளால் அறையப்பட்டது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அவர்களுடைய மனதில் நிழலாடி இருக்கலாம். தங்களுக்கு உதவும்படி கேட்கக்கூட ஒருவரும் இல்லாத அந்த சூழ்நிலையிலே அந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டபோது எத்தனை மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள், எத்தனை ஆச்சரியம் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட தடைகள் இப்படிப்பட்ட கல்லை போல அப்படியே நிலை பெயர்ந்து கொண்டிருக்கிறதா? மலை போன்ற அந்த பிரச்சனை அசைக்கப்பட முடியாததாய் தோன்றலாம். சரீர ஆரோக்கியம், வேலை மற்றும் உறவுகளினுடைய காரியங்கள், தேவைகள், இப்படிப்பட்ட தடைகள் எழும்பலாம். நமக்காக உதவி செய்ய யாருமே இல்லை என்று நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். நம் விசுவாசம் உள்ளவர்களாய் இப்படிப்பட்ட சமயத்துல திடன் கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது தடைகளையெல்லாம் ஏற்கனவே தகர்த்தெறிந்த கர்த்தர் நமக்காக உண்டு என்கிற நிச்சயத்தோடு நாம் அவரிடத்துல விண்ணப்பங்களை வைக்கும்போது அவர் நமக்காக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கற்களையும் தகர்ச்சி போட்டு நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை உண்டு பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன்.